ஒரே பிரான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டைல்ல வந்து பண்ணிருக்கேன். கொலுசு எங்க போட்டா வந்த மொறு சவுண்ட் கேக்குது. இங்க பாருங்க, இந்த KFC ஸ்டைல் தான் வந்து வேற லெவலா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா வந்து பாத்தீங்கன்னா காத்து வாங்கிட்டே வந்து இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணலாம் சொல்லிட்டு எறா கிளீன் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக்ஸ்க்கு எறாவா? ஆமா, இன்னைக்கு எறா வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செய்ய போறேன். இப்ப சிக்கன் எல்லாம் KFC சிக்கன், அந்த பாப்கார்ன் சிக்கன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாம் நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு. அது மாதிரி இன்னைக்கு வந்து எறால வந்து நான் KFC எறா ஃப்ரை பண்ண போறேன். வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து எறா வச்சுதான் KFC செய்ய போறாரா? எஸ். எறா விலை வந்து ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு 250 ரூபா. 250 ரூபா தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோ வாங்கிட்டு வந்து அதை வச்சு நம்ம கொஞ்சம் ஸ்நாக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தொக்கு பண்றதுக்கு எடுத்துக்கலாம். அதான் கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பாரு ஒருத்தர். என்னம்மா ஜெஸ்ட் பண்ண இத பார்த்ததுல இருந்தே ஒரு ஓவர் சவுண்ட். வாய் வேற பண்ணிட்டு வச்சிருக்கேன். என்னம்மா? ஓ, சமைச்சா அப்படிதான் சாப்பிடுமா? இதுவே எறா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மீடியம் சைஸ் தான். இதோட கொஞ்சம் பெரிய எறா வந்தா இன்னும் நல்லா இருக்கும். ஃப்ரை பண்றதுக்கு இத போட்டாலே வந்து பாத்தீங்கன்னா சூரிங்கிடும். ஆமா, நான் வந்து வெறும் தோல் மட்டும் தான் எடுக்கிறேன். இன்னும் உள்ள இருக்க குடல் வந்து பாத்தீங்கன்னா கத்தியால கிழிச்சு எடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இது எல்லாமே கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட அது வந்து செஞ்சுக்கலாம். நீ ஹெல்ப் பண்ண வரைய வரல என் பொண்ணு வந்துட்டா பாரு ஹெல்ப் பண்றதுக்கு. பொண்ணு வந்து இப்ப சமைப்பா. பச்சையா எடுத்து சாப்பிடுவா பாரு. என்ன பண்ண போற? போவோம் அவளுக்கு வாய் மட்டும். கால் அப்படி மடக்கு. முன்னாடி போடு. ஃப்ரெண்ட்ஸ், ஜஸ்விதா 3 முத்து கொலுசு காணாம போயிடுச்சு. இப்ப ஜஸ்விதா கால்ல இருக்குது. பாப்பா பிறந்த உடனே வாங்கின கொலுசு ஃப்ரெண்ட்ஸ். பழைய கொலுசு எங்கம்மா போச்சு? உன் கொலுசு எங்க போட்டா? எங்க போட்டு வந்த? தொலைச்சிட்டியா? எங்க போச்சு? மாசி மகத்துக்கு போனல ஃப்ரெண்ட்ஸ். அப்பவே சொல்லலாம் தான் நினைச்சேன். இருந்தாலும் மனசு கஷ்டமா இருந்தது. சொல்லி வேற எதுக்குடான்ட்டு. ஆக்சுவலி மாசி மகத்துக்கு போகும்போது 2 காலையும் கொலுசு வந்து போட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போதே சங்கீதா வேணாம் போட வேணாம்னு சொல்லுச்சு. கூட்டத்துல போறோம், கொலுசு வந்து கழட்டி விழுந்துரும். நான் யாராவது கழட்டிக்கு வாங்கன்னு தெளிவா சொல்றேன். இல்ல நான் போட்டுதான் போவோம். அது எப்படி கொலுசை கழட்டி வச்சு பொண்ணை எப்படி கூட்டும் போகுதுன்னு சொல்லிட்டு சாக்ஸ் போட்டாரு கால்ல. சாக்ஸ் போட்டு சேஃப்டியா கூட்டு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். அது சாக்ஸ் போட்டுமே வந்து பாத்தீங்கன்னா யாரோ கழட்டிக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எப்படின்னா நான் பீச்சுக்கு போற வரைக்கும் காலைல இருந்தது. பீச்சுக்கு போயிட்டு மேல ஏறி ஒரு சாமி தான் பார்த்தோம். கூட்டத்துல வந்து உள்ள கூட்டமா இருக்குதுன்ட்டு வெளியில வந்தோம். அப்புறம் காணாம போயிடுச்சு. ஆமா, அந்த கூட்டத்துல இப்படி உள்ள போய் வெளியே வரைக்கும் காணாம போயிடுச்சு. அது மேபி கழட்டிட்டாங்களா இல்ல கழண்டு ஊந்துருச்சான்னு தெரியல. ஆனா பாப்பா நான் இடுப்புல வச்சிருந்தேன் பாருங்க. பின்னாடி கால்ல அந்த கொலுசு தான் வந்து பார்த்தேன்னா காணாம போயிடுச்சு. முன்னாடி கால்ல இருக்க கொலுசு வந்து இருக்குது. அப்ப வந்து அது எப்படி தொலைறது கிடையாது. யாரும் கழட்டிக்கிட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். தொலைஞ்சிருச்சு. அது வேற வந்து அனௌன்ஸ்மெண்ட் வேற பண்ணினே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். திருடர்கள் ஜாக்கிரதை, பத்திரமா இருங்க, உங்க நகையெல்லாம் சேஃப்டியா பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டு போலீஸ். ஆமா, சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்பயும் வந்து பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. அவ கால் வந்து பாத்தீங்கன்னா மொட்டையாவே இருந்த. சரி, கொஞ்ச நாளைக்கு எடுக்கிற வரைக்கும் பழைய கொலுசே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி சண்டை போட்டுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வேற லெவலா வந்து பார்த்தோன்னா ஸ்நாக்ஸ் வந்து பண்ண போறோம். ஃப்ரெண்ட்ஸ், எறா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கிளீன் பண்ணிட்டேன். இங்க பாருங்க, 1 கிலோ எறான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய பெரிய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் எடுத்துக்கிட்டேன். மீதி வந்து பாத்தீங்கன்னா கழுவி அழகா ஸ்டோர் பண்ணிட்டப்பா. இது வந்து ஆமா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ். நம்ம வந்து எறா தொக்கு பண்ணிக்கலாம், இல்ல எறா குழம்பு வைக்கலாம். ஸோ நாளைக்கு எறா குழம்பு வச்சு சாப்பிடலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட ரொம்ப பெரிய பெரிய சைஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு மீடியமான சைஸ் தான். ஸோ சூப்பரா இருக்கு. கிளீன் பண்ணி அழகா உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி வச்சுட்டேன். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். கொஞ்சமா உப்பு, பெப்பர் பவுடர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சிடலாம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஃப்ரை தான் பண்ண போறோம். நல்லா டேஸ்டியா. இதுல வந்து பாத்தீங்கன்னா மிளகுத்தூள் தான் காரத்துக்காக, வேற எதுவுமே சேர்க்க போறது கிடையாது. உப்பு, மிளகுத்தூள் அது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே ஊற வச்சிடலாம். இது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். ஓய், உனக்கு என்னதான் பிரச்சனை? பிரெட் சாப்பிட கொடுக்குறேன். அப்பா காவை ஜெஷிதா. அப்பா குடுமா? அப்பா குடுமா? ஐயோ. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரானுக்கு உப்பு இந்த மிளகு பவுடர் கலகுறதுக்குள்ளே இங்க நின்னுன்னு தையன்னு சத்தம் போட்டுனே இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். அம்மா கிட்டே தான் இருப்போம்.
அம்மா பொண்ணு இதெல்லாம் அப்பா பொண்ணு கிடையாது. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா டாட் லிட்டில் பிரின்சஸ் எல்லாம் சொல்றாங்கல்ல, இது வந்து மாம் லிட்டில் பிரின்சஸ். அம்மா விட்டு எங்கேயுமே நவரவே மாட்டேங்குது, இறுக்கி பிடிச்சினே கிடக்குறாரு இவரு. ஏ சவுண்ட் பாருங்க, என்கிட்டதான் நல்லா கொஞ்சம் இருக்கிறாரு. இப்ப இந்த இறை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷம் ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். பிரெட்டை வச்சு வந்து பாத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். பிரெட் கிரம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிறேன். அப்படியே ஃபுல்லாவே வந்து உடச்சு போட்டுக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது அப்புறம் எடுத்து போட்டோம்னா இது வேஸ்டா தான் போகும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்டுடலாம், நம்ம சாப்பிட்றதுக்கு தானே. அதனால மிக்ஸி ஜார்ல போட்டுக்கிட்டேன் எல்லாமே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அரைச்சிக்கலாம், அரைச்சிட்டு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரெட்டை வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நல்லா தூளா வந்து அரைச்சிட்டேன். இதை லைட்டா வானல்ல போட்டு நல்லா சூடு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வறுபடணும். இது வறுபடும் போது இப்ப இங்க பாருங்க நல்லா சாஃப்டா இருக்குல்ல, இது வந்து நல்லா கிறிஸ்பியா ஆகும். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா வறுத்துக்கலாம். போற மாதிரி நல்லா ஆகணும், ரஸ்க் மாதிரி. கரெக்டா? எஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட் கிரம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு தட்டுல வந்து கொட்டிடலாம். எல்லாம் ஆற வைக்கணும்ல. ஆமா. ஸோ நல்லா வந்து சூடு ஆயிட்டு ஈரப்பதம் இல்லாத வந்து பாத்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா ஆற வச்சோன்னா மொறுன்னு ஆயிடும் ஃபுல்லா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தட்டுல கொட்டி மூச்சு வாங்குது ஃப்ரெண்ட்ஸ். குட்டி பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா சேட்டை அடங்கவே மாட்டா ஃப்ரெண்ட்ஸ். நாங்க ஒரு 2-3 நாளா வந்து பாத்தீங்கன்னா கீழே போய் பசங்களோட வெள்ளானது ஈவினிங் டைம்ல. அதனால கீழே வான்னு பசங்க சவுண்ட் கேட்டதுல இருந்து என்னை பிடிச்சி அடம் பிடிச்சி கூட்டின்னு போய் கையை காட்டினே இருக்கா, கீழே போகணும்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரம் அவ கூட போய் கீழே போயிட்டு விளையாடிட்டு பூச்சிலாம் காட்டி அப்புறம் பசங்களோட விளையாட விட்டுட்டு வந்திருக்கேன். கீழே விட்டு ஆண்டி எல்லாம் பாத்துன்னு இருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு நம்ம பிரான் வந்து நல்லா ஊறிட்டு இருக்கு மசாலாவில. நம்ம பிரெட் கிரம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ரெடி பண்ணியாச்சு. பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி ஆகி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1/2 கப் அளவு மைதா மாவு எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்துக்கு வந்து சேர்த்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உப்பு, மிளகு பவுடர், கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் இது வந்து சேர்த்துக்கலாம். ஆமா, ஓகே. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் அந்த கலவைய. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாவு வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே ஓரமா இருக்கட்டும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேட்டர் வந்து ரெடி பண்ணும். 2 முட்டை எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஒரு கிண்ணத்துல உடச்சி ஊத்திக்கலாம். இப்போ பிரான் வச்சு நீ வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமா ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி என்னதான் பண்றாருன்னு பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும் பேபி. சூப்பரான ரெசிபி தான், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பசங்களாம், நம்மளே நல்லா சாப்பிடலாம். இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். உப்பு லைட்டா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டை வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா இப்பதான் வேலை இருக்கு. நம்ம ஊற வச்சோம் இல்லையா பிரான், இந்த பிரான்ல இருந்து கொஞ்சம் எடுத்து, பெரிய பெரிய பிரான்னா ஒண்ணு செய்யலாம். இது கொஞ்சம் சின்ன சின்னதா தானே இருக்கு. சோ அப்படியே இந்த மாவுல போட்டு நல்லா பெரட்டிக்கணும். மாவுல போட்டு முக்கணுமா? ஆமா, அழகா மாவுல போட்டு இதை பெரட்டிட்டு இதை எடுத்து இந்த முட்டையில போட்டுக்கலாம். மறுபடியும் முட்டையில போடணுமா? ஆமா. சரி. சோ முட்டையில போட்டு இது டிப் பண்ணி எடுத்துட்டு பிரெட் கிரம்ஸ் இருக்குல்ல, ஆமா, பிரெட் கிரம்ஸ்ல போட்டு எடுத்துடலாம். முட்டையில போட்டு இவரை அப்படியே எடுத்து நம்ம பிரெட் கிரம்ஸ்ல போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பிரெட் கிரம்ஸ்ல போட்டு பிரெட் கிரம்ஸ் கொஞ்சம் ஓரமா ஒதுக்கி வச்சிருக்கேன். ஏன்னா எல்லாமே வந்து மொத்தமா சேர்த்துட்டேன்னா வந்து ஈரமாயிடும் உடனே. பிரெட் கிரம்ஸ் எல்லாம் நமத்து போயிடும். ஆமா, ஒட்டணும்ல, ஈரமாயிடுச்சுன்னா அப்புறம் ஒட்டாது. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம இறால போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப்ஸ். மாவு இறா வந்து பாத்தீங்கன்னா எடுத்து மாவுல போட்டு நல்லா பெரட்டிட்டு அப்புறம் முட்டையில போட்டு பெரட்டிடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரெட் கிரம்ஸ் வச்சிருக்கோம் இல்லையா, இந்த பிரெட் கிரம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து டிப் பண்ணிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஒரே பிரான் வந்து பாத்தீங்கன்னா 2 ஸ்டைல்ல வந்து பண்ணிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா பிரெட் கிரம்ஸ்ல பெரட்டி அழகா சூப்பரா எடுத்து வச்சிருக்கேன். இது நம்ம KFC எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, சிக்கன் KFC, சோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். KFC ஃப்ரையா? ஆமா, KFC ஃப்ரைக்கு வேற ஒண்ணுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாவு இருக்கு இல்லையா மைதா மாவு, இந்த மைதா மாவுல வந்து உப்பு, அதுக்கப்புறம் வந்து பெப்பர் பவுடர், ரெட் சில்லி பவுடர் வந்து சேர்த்தேன்னா இது கூட வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு ஹெர்ப் வச்சிருக்கேன். மிக்ஸ்டு ஹெர்ப் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ஓரமா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த பிரான் எடுத்து ஃபர்ஸ்ட் மைதா மாவுல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முட்டை வச்சிருக்கோம் இல்லையா, சோ முட்டையில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டிப் பண்ணிக்கணும். அங்க என்ன பண்ணுவாங்க, ஐஸ் வாட்டர்ல கூட டிப் பண்ணலாம். இது முட்டைக்கு பதில் ஐஸ் வாட்டர்ல வந்து டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிட்டு
இந்த மாவுல போட்டு நல்லா பிரட்டி எடுக்க வேண்டியதான். புரியுதா? 2 டைமும் மைதா மாவுலயே வந்து டிப் பண்ணிக்கிறேன். ஸோ டிப் பண்ணிட்டு இது நல்லா மைதா மாவு ஒட்டுற மாதிரி நல்லா புடிச்சிட்டு எடுத்து இப்படி உதறனா அழகா அந்த லேயர் லேயரா வந்துடும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பொரிச்சா KFC ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெடி ஆகிடும். அப்ப ரெண்டு டைப்பும் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆமா, எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிட்டு இருக்கு, பொரிச்சிடலாம். ஓகே, ஒன்னொன்னா போட்டு எடுக்கலாமா? இது தனியாவும் இது தனியாவும் எடுக்கலாம். ஆமா ஆமா, இது தனியாவும் இது தனியாவும். சொன்னா இதுல வந்து பிரெட் கிரம்ஸ் இருக்கு, ஸ்வீட்டா இருக்கும் இது லைட்டா. இது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். ஓகே, கரெக்டான மிதமான தீயில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமே வச்சு அழகா பொரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிரான்லாம் சீக்கிரமாவே வெந்துரும். அழகா ஃப்ரை ஆகுது பத்தியா? செம்மையா இருக்கு பார்க்கவே. மீடியம் ஃப்ளேமே வச்சு. ஆனா குட்டி குட்டியா இருந்த இறாலாம் பெருசு பெருசா ஆகிற மாதிரி தெரியுது எனக்கு பாக்குறதுக்கு. எத்தனை கோட்டிங் இருக்கு இதுல? ஆமா, இதுல வந்து பாத்தீங்கன்னா மைதா மாவு போட்டிருக்கேன், முட்டை போட்டிருக்கேன், பிரெட் கிரம்ஸ் இருக்கு, லேயர் வந்து பிரெட் கிரம்ஸ் போட்டிருக்கேன். அப்ப அது மாதிரிதான் இருக்கும். இதுவே இன்னும் பெரிய பெரிய இறனா இன்னும் பெருசா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா வெந்துடுச்சு. நம்ம வரலாம் அரங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, வாவ், செம்மையா இருக்கு சங்கீதா பாக்குறதுக்கு. மொறு மொறுன்னு சவுண்ட் கேக்குது. மொறு மொறுன்னு சூப்பரா. இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பிரெட் கிரம் போட்டு வறுத்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம KFC ஸ்டைல்ல வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அத போட்டு போறீங்களாமா? ஆமா. சரி, சோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் போட்ட உடனே வந்து ஃப்ரை பண்ண இந்த மாவுல வந்து பாருங்க ஈரமாகுதுல்ல, ஈரம் ஆவாம இருக்கும். ஈரம் ஆவாம இருக்கும். சோ நம்ம அப்படியே போட்டு வைக்க கூடாது. ஆமா, போட்டு ரொம்ப நேரம் வைக்க கூடாது. நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இறாவா இருக்கிறதுனால தான் கொஞ்சம் டிலே ஆகுது. இன்னொரு டைம் நான் வந்து பாத்தீங்கன்னா கோட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப KFC ஸ்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஃப்ரை பண்ண போறேன். வாவ், எண்ணெய் இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கு. இது மாதிரி தான் ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும். இப்பதான் KFC ஸ்டைல் பொரிச்சிட்டு இருக்கு. ரெண்டும் சாப்பிட்டு பார்க்கலாம், எது நல்லா டேஸ்டா இருக்கு அது மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இன்னும் இங்க பாருங்க நிறைய வந்து பிரான் இருக்கு. ஆமா, அதனால தான் ரெண்டுமே ஒரு செட் வந்து போட்டேன். ஏய், KFC தான்ப்பா இருக்கிறதுல வேற லெவலா இருக்கு பார்க்கவே. சூப்பரா வருதுல்ல? நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இங்க பாரு, அந்த கிரன்ச்சி மேல இருக்கும்ல, அதே மாதிரி வருது. ஆமா ஆமா, அதே மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க. வாவ், சூப்பரா ரெடி ஆகுது. KFC சிக்கன் வந்து பாத்தீங்கன்னா KFC சிக்கன் கிடையாது சங்கீதா, பிரான். KFCனாலே சிக்கன் தான் மேபி ஞாபகம் வந்தது. ஆனா நம்ம வீட்ல பாத்தியா பிரான்மே ரெடி பண்ணிட்டேன் KFCல. பிரான்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் KFC ஸ்டைல்ல பிரான் ஃப்ரை செஞ்சிருக்கோம். வேற லெவலா இருக்கு பேபி இது. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெசிபியை விட இது சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்கவே நல்லா பயங்கரமா இருக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா இருக்கு சங்கீதா. செம டேலண்ட் தான் நீ, வேற லெவல். இங்க பாருங்க, இந்த KFC ஸ்டைல் தான் வந்து வேற லெவலா இருக்கு. இதுவும் சாப்பிட்டு பார்த்தோம், சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து ரெண்டுத்தையும் ஆற வச்சு சாப்பிடுவோம். ஃபர்ஸ்ட் எது நல்லா இருக்குன்னு நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதை வந்து பாத்தீங்கன்னா செய்யறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிடணும்னு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நான் டொமேட்டோ கெச்சப் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை டிப் பண்ணி, டொமேட்டோ கெச்சப்ல டிப் பண்ணி சாப்பிடுறியா? டேஸ்ட் எப்படி இருக்கு? KFC அல்டிமேட் பேபி. KFC சிக்கன் தான் சூப்பரா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்ப இதை விட இது நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். KFC சிக்கன் தான் சூப்பரா இருக்கான். சிக்கன் கிடையாது சங்கீதா, பிரான். KFC சிக்கன் 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 சாப்பிட்டு பிரான் வந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. நீ சாப்பிட்டு பாருங்க, எது பிடிச்சுன்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து தொட்டு சாப்பிட்டு பார்ப்போம். இதுவே சூப்பரா இருக்கு பேபி. ரெண்டுமே நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேற லெவலா ரெடி ஆயிடுச்சு. ஆக்சுவலி வெறுமனே சாப்பிட ஒரு மாதிரி இருந்தது. இந்த டொமேட்டோ கெச்சப் வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. KFC டைப்ல வந்து பண்ண பிரான் வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருக்கு டேஸ்ட்.
இதோட டேஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. ஆமா ரெண்டுமே நல்லா இருக்கு. ஆமா லைட்டா வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆயிலா இருக்க மாதிரி இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பிரெட் கிரம்ஸ் வந்து எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கு. வேற ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனா இதுல வந்து அப்படியே கிறிஸ்பியா வந்து சூப்பரா இருக்கு. நீங்க சாப்பிடுறதுக்கு ஆமா KFC டைப்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒண்ணுமே இல்ல ஃப்ரெண்ட்ஸ், பிரான் வந்து பாத்தீங்கன்னா ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை வந்து முட்டையில டிப் பண்ணிட்டு இந்த மாவுல போட்டு வந்து டிப் பண்ணிடணும். KFC ஸ்டைல்ல பண்றதுக்கு மாவுல டிப் பண்ணிட்டு மறுபடியும் வந்து முட்டையில போட்டு வந்து டிப் பண்ணிடணும். 2 தடவை டிப் பண்ணணும். ஆமா. சோ மறுபடியும் வந்து மாவுலயே போட்டு டிப் பண்ணிக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிளெக்ஸ் கார்ன்ஃபிளெக்ஸ் இல்ல, இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சீசனிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் மிக்ஸ்டு ஹர்ப் சீசனிங் வந்து வச்சிருக்கேன். அது வந்து போட்டீங்கன்னா இன்னும் நல்லா ஃபிளேவர் வந்து வாசனையா சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாவுல போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டோம்னா வச்சுங்களேன், லேயரா அப்படியே அந்த மாவு புடிச்சிட்டு இருக்கு பாருங்க. அப்படியே அது ஃப்ரை பண்ணும்போது நல்லா சூப்பரா இருக்கு. அப்படியே வீட்லயே சிம்பிளா நல்லா சூப்பரா செஞ்சலாம். எண்ணெய்லாம் ஆயிலே துளி கூட இல்ல. ஸோ கண்டிப்பா வந்து இது ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், டாடா பாய்.